ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன் தாமே பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தேவன் செய்து கொண்டிருக்கிறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்று என்றும் மாறாதேவனாக இருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் நீங்கள் செய்கிற தொழிலிலும் உங்களோட பிஸ்னஸிலும் உங்கள் படிப்பிலும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவருக்கான ஊழியத்திலும் ஆண்டவர இயேசு கிறிஸ்து மாறாத தேவனாக இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் அழகாக ஆச்சரியமாக அதிசயமாக நடத்தி கொண்டு வருகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, உங்கள் நினைவை காட்டிலும் ஆண்டோட நினைவு உயர்ந்திருக்கிறது. நம்முடைய நினைவு கொஞ்சம் சின்ன நினைவாக தான் இருந்து கொண்டிருக்கும். நாம் எவ்வளோ தான் பெருசாக நினைத்தாலும் அது சின்ன நினைவாக தான் இருக்கிறது தேவனுடைய பார்வையில். நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறத விட வேண்டிக் கொள்ளுறதுக்கும் அதிகமாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறாரு. இனி சிவாரண்டில் செய்து கொண்டே இருக்கிறாரு. ஏன்னா இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும்போது, திரும்பி பார்க்கும்போது உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேவன் நடத்துகிற பாதையை பார்த்தால் நாம் ஜீரணிக்க முடியாதபடி நம்மளே இப்படி நடத்தி கொண்டிருக்கிறாரு இந்த அதிசயப்படத்தக்க ஆச்சரியப்படத்தக்க காரியங்களை ஆண்டவர் தேவன் செய்து கொண்டே இருக்கிறாரு. ஏன வேதம் சொல்லுகிற சிலுவையிலே அவர் எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிறாரு. உங்களுக்கான காரியங்களை, என்னுடைய காரியங்களை, உங்கள் பிள்ளையுடைய காரியங்களை, இனி பிறக்க போகிறவனுடைய காரியங்களையும் எல்லாத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முடித்திருக்கிறாரு. எல்லாம் முடிந்ததுன்னு சொல்ல காரணம் என்ன? எல்லாத்தையும் முடித்திருக்கிறாரு. பாருங்க, ஒரு வீட்டில் ஒரு எல்லாம் சமையல் எல்லாம் பண்ணி எல்லாம் முடிந்ததுன்னு சொன்ன உடனே சாப்பிட கூப்பிடுறாங்க, நம்ம இருந்து சாப்பிடுகிறோம். அதே போல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் முடித்துட்டுதா ஆண்டவர் நம்மை இந்த அழைக்கிறாரு, வாங்கன்னு சொல்லிட்டு. ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி வைத்துட்டு தான் என்ன செய்யற மனுஷனை அங்கே கொண்டு வைக்கிறாரு, படைக்கிறாரு. எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கிறார். எல்லாத்தையும் உருவாக்கி தான் மனுஷனை படைத்தார் என்று வேதம் சொல்கிறது. எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரு. இப்போ சிலுவையில் எல்லாத்தையும் நமக்கு சம்பாதித்து தந்த தேவன். நீங்கள் இனி கேட்கறதுக்கும் கேட்டாலும் கேட்க விட்டாலும் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு தேவனாக இருக்கிறாரு. உங்கள் அக்கௌண்ட்டில் ஒருத்தர் பல கோடி ரூபாய் போட்டுறான்னு வைங்க, நீங்கள் கேட்டாலும் கேட்க விட்டாலும் அது போட்டது தான். அது நம்ம என்ன செய்யலாம்? விருப்பத்தை எடுக்கலாம். அவருக்கு கூட எடுக்க முடியாது, போட்டவங்களுக்கு கூட என்ன செய்ய முடியாது, திருப்பி எடுக்க முடியாது. உங்கள் அக்கௌண்ட்டில் விழுந்தது. அதே போல உங்களுக்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்த எல்லா காரியங்களும் அது முடித்ததான். இனி யாரும் அதை எடுக்க முடியாது. உங்களுக்கு ஆண்டவர் சிலுவையில் ரத்தம் சிந்தவில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் பேரில் ஆண்டவர் தேவன் உங்கள் சந்ததி பேரில் எல்லாத்துக்கும் சேர்த்து கிரயத்தை கொடுத்திருக்கிறாரு. சாதாரண பணம் அல்ல, பொருள் அல்ல, ரத்தத்தை, சொந்த ரத்தத்தை கொடுத்து ஆண்டவர் தேவன் உங்களை மீட்டிருக்கிறார். அதனால இனி உங்கள் வாழ்க்கையில் யாரும் உங்களுடைய ஆசீர்வாதங்களையும், உங்களுடைய சுகத்தை, உங்களுடைய பலத்தையும், உங்களுடைய ஆரோக்கியத்தை எடுக்க முடியாது. உங்களுக்கு தந்திருக்கிற செல்வத்தையும் யாரும் எடுக்க முடியாது. ஏன்னு சொல்ற, உங்கள் பேர்லேயே ஆண்டவர் உங்கள் அக்கௌண்ட்லேயே ஆண்டவர் போட்டிருக்கிறாரு. உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டதை உங்கள் கையெழுத்து இல்லாதபடி யாரும் எடுக்க முடியாது. உங்கள் அனுமதி இல்லாதபடி யாரும் எடுக்க முடியாது. உங்கள் சரீரத்தில் வியாதி உங்கள் அனுமதி இல்லாதபடி வர முடியாது. உங்கள் குடும்பத்தில் உங்கள் அனுமதி இல்லாதபடி எந்த பிரச்சனையும் வர முடியாது. உங்கள் அனுமதி இல்லாதபடி எதுவுமே நடக்க முடியாது. ஏன்னா நீங்கள் கையெழுத்து போட்டு, செக்கில் கையெழுத்து போட்டு கொடுத்தாத யாராவது மாற்ற முடியும் பாருங்க. அவனமாக உங்கள் அக்கௌண்ட்டில் விழுந்த பணத்தை மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சகல ஆசீர்வாதங்களையும் சிலுவையில் தந்திருக்கிறாரு. ஏன்னு சொன்னால் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த காரியம் நடக்கவில்லை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்க? இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே அழகாக ஆச்சரியமாக நடந்து கொண்டிருக்க. ஒன்று ஆண்டு சொல்லி கொண்டிருக்க மாட்டார், ஒன்று சொல்லிட்டு இருக்க மாட்டார். இதை நான் உங்களுக்கு இதை ஒன்று செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொன்றையும் சொல்லி கொண்டிருக்கிறது மனிதர்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு இதை செய்தேன் அல்லவா, இப்போ இதை செய்து கொண்டிருக்கிறேன், முன்னால் இதை செய்தேன் மனிதர் சொல்லலாம். ஆனால் தேவன் அப்படி அற்புதமாக சொல்கிற தேவன் கிடையாது. அவர் ஒவ்வொன்றையும் சொல்லி செய்கிற தேவன் கிடையாது. ஏற்கனவே அவர் சொல்லி இருக்கிறார். சிலுவையில் எல்லாத்தையும் முடித்திருக்கிறாரு. அதை நாம் நோக்கி பார்க்கும்போது, சிலுவையை நோக்கி பார்க்கும்போது, தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய வசனத்தை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய வல்லமை அறிந்து கொள்ளும் போது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அழகா ஆச்சரியமாக அதிசயமாக நடக்கிறதே உங்களுடைய கண்கள் காணப்போகிறது. நீங்கள் கேட்டு கொண்டு தருகிற அளவுக்கு குறைந்தவர் கிடையாது. நீங்கள் கேட்காத ஐஸ்வர்யம் தருகிற ஒரு தேவனாக
இருக்கிறாரு. சாலமன் கேட்கிற எனக்கு ஞானம் வேண்டும் என்று ஞானத்தை கொடுத்து அவர் போகலாம். இங்கே உலகத்தில் ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை கேட்டால் கேட்கறதே தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே ஒன்றும் கொடுக்க முடியாது. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது சாலமன் அதாவது ஞானத்தை கேட்கிறாரு. உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க ஞானத்தை கேட்கிறார். ஆனால் அவர் ஞானத்தையும் கொடுக்கிறாரு, கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறாரு. எந்த சூழ்நிலை நீங்கள் நான் கேட்டேன், நான் இதை ஆண்டவர்கிட்ட செபித்து கேட்டேன், அதனால தான் எனக்கு கிடைத்தது என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் ஆண்டவருக்குள்ள அவ்வளோ தூரம் வளரவில்லை என்று தான் சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால் கேட்காத ஐஸ்வர்யம் தருகிற தேவ, கேட்டனால் தருகிற தேவன் கிடையாது. கேட்கறது தருகிறது இந்த உலகம் கூட சில வேளை கேட்டு கூட தரமாட்டாங்க, ஆனால் கேட்காததை யாரும் தரமாட்டாங்க. ஆனால் நம்முடைய தேவன், நீங்கள் தான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து கேட்காத ஐஸ்வர்யத்தை தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். நீங்கள் கேட்பீங்க, கேட்டிருக்கலாம், சின்ன ஐஸ்வர்யத்தை கேட்டிருக்கலாம், சின்ன ஆசீர்வாதத்தை கேட்டிருக்கலாம், ஆனால் கேட்காத ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் தருகிற ஒரு தேவனாக இருக்கிறதே உங்களுடைய கண்கள் காணப்போகிறது, உங்கள் குடும்பத்தார் கண்கள் காணப்போகிறது, உங்கள் நண்பர்களுடைய கண்கள் காணப்போகிறது, தேசம் காணப்போகிறது. அப்படிப்பட்ட கேட்காத ஐஸ்வர்யத்தை உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர தேவன் இந்த கால வேளையிலே ஆண்டவர இயேசு கிறிஸ்து ரிலீஸ் பண்ணி கொண்டே இருக்கிறாரு. உங்களுக்கு ரிலீஸ் பண்ண, எனக்கு ரிலீஸ் பண்ணுகிறாரு. நீங்கள் என்ன கேட்டாலும் அதை தருகிற தேவன், ஆனால் கேட்காததையும் தருகிற ஒரு தேவனாக இருக்கிறாரு. பாருங்க, ஒரு மனுஷன் வாழ்க்கையில் அவர்கள் எவ்வளோ பஞ்சத்தில் இருக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்தனால வேதம் சொல்ல சந்தோஷத்தின் பொருட்டு அவங்க மிகுதியாக கொடுத்தாங்க, திராணிக்கு மிஞ்சி கொடுத்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும்போது அவன் திராணிக்கு மிஞ்சி கொடுக்கிற ஒரு மனுஷனாக மாறுகிறார். தனக்கு இருக்கிறதையும் கொடுக்கிறான், தனக்கு இல்லாததையும் எப்படியாவது கொடுக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார். அதே போலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சந்தோஷத்தின் தேவனாக இருக்கிறாரு, அவர் சமாதான தேவனாக இருக்கிறாரு. அவருக்கு இருக்க சந்தோஷத்துக்கு எதை எப்போ கொடுக்கலாம் என்று அவர் துடித்து கொண்டிருக்கிறாரு. அவர் எதை ஒரு மனுஷன் நீங்க பாருங்க, அதிகமாக சந்தோஷம் வரும்போது யாருக்கு எதை கொடுக்கலாம், இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுப்பார்கள். அதே போலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 24 மணி நேரமும், அதாவது 7 நாள் 365 நாளும் அவர் சந்தோஷமா இருக்கிறனால அவருக்கு திராணிக்கு மிஞ்சி தருகிற ஒரு தேவனா இருக்கிறாரு. ஒரு மனுஷன் திராணிக்கு கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம் பார்க்கும்போது தன்னிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம், தன்னுடைய பொருளை பணத்தை கொடுக்கலாம், அதெல்லாம் கொடுக்கலாம், தான் கட்ட கல்வியை கொடுக்கல, ஆனால் அதுக்கு மேலே அந்த ரத்தத்தை யாராலும் கொடுக்க முடியாது. பாருங்க, அவருக்கு திராணிக்கு மேலாக கொடுத்தது என்ன? ரத்தத்தை கொடுக்கிறாரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு விலக்கக்கூடுமானால் விலகும்னு சொல்லி ஆண்டவர் ஜெபிக்கிறாரு. ஏன்னு சொன்னால் அது திராணிக்கு மிஞ்சின ஒரு காரியம். தனக்கு திராணிக்கு மிஞ்சின ஒரு காரியம் தான் தன்னுடைய ரத்தம், தன்னுடைய உயிர், தன்னுடைய சரீரத்தில் இருந்த தண்ணி, இருக்கிற தண்ணியை எல்லாத்தையும் கொடுக்க காரணம் என்ன? அவருக்கு சந்தோஷத்தின் பொருட்டு, என் பிள்ளைக்கு தானே கொடுக்கிறேன், நான் வேற யாருக்கு கொடுக்கிறேன், என்னுடைய மகனுக்கு தானே கொடுக்கிறேன், என்னுடைய மகளுக்கு தானே கொடுக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு தானே கொடுக்கிறேன், நான் படைத்த சிருஷ்டிக்கு தானே கொடுக்கிறேன் என்று சொல்லி சந்தோஷத்தின் பொருட்டு ஆண்டவர் கொடுக்கிறாரு. பாருங்க, ஒரு மனுஷன வாழ்க்கையில சந்தோஷம் மிகுதியாகும் போது தான் என்ன கொடுக்கிறேன்னு தெரியாத அளவுக்கு கொடுப்பார்கள். என்னதான் கொடுத்தேன்னு கேட்டா எனக்கு தெரியவில்லை, நான் சந்தோஷத்தில் கொடுத்தது, நான் மனமடியில் கொடுக்கவில்லை, நான் வேண்டாவே வெறுப்பால் கொடுக்கவில்லை. சந்தோஷத்தோடு ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை செய்தால் அவங்க சொல்லிக் கொண்டே இருக்க மாட்டார்கள், நான் இதை செய்தேன் சொல்ல மாட்டார்கள். சந்தோஷம் இல்லாதபடி ஒரு மனுஷன் செய்தால், மன விருப்பம் இல்லாதபடி ஒரு காரியம் செய்யும் போதுதான் அவர்கள் சொல்லுவார்கள், நான் இதை செய்தேன் அதை சொல்லுவார்கள். ஆனால் சந்தோஷமா கொடுத்த இயேசு, நான் உனக்கு இதை செய்தேன் என்று அவர் சொல்லி நம்மளை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற தேவன் கிடையாது. நீ எனக்கு என்ன செய்தன்னு கேட்டுக்கொண்டிருக்கிற தேவன் கிடையாது. அவர் சந்தோஷம் பொருட்டு கொடுத்ததுனால அவருக்கு கவலையே கிடையாது. நீங்கள் நானும் ஒரு ஆளுக்கு ஒரு பொருளை சந்தோஷத்தில் உச்சியிலே நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க, அது சொல்ல மாட்டீங்க, சொல்லி கொண்டிருக்க மாட்டீங்க, நான் இதை கொடுத்தேன்னு சொல்ல மாட்டீங்க, அவங்களை இதை கொடுத்தேன்னு சொல்ல மாட்டீங்க, கொடுத்த பிறகும் அவங்க ஏமாத்தணும்னு சொல்ல மாட்டீங்க. இயேசுவும் அப்படி சந்தோஷத்தின் பொருட்டு, அந்த ஜனங்கள் சந்தோஷம் பொருட்டு தங்களுக்கு இருந்ததை கொடுத்தார்கள், மிகுதியாக கொடுத்தார், திராணிக்கு மிஞ்சி கொடுக்கிறார்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அப்படி செய்ய முடியும் என்றால் ஆண்டவர் தேவன் சகலத்தையும் படைத்த, இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவ உங்கள் மேல சந்தோஷமா இருக்கிறாரு, என் மேல சந்தோஷமா இருக்கிறாரு, உங்க பிள்ளைகள் மேல சந்தோஷம் இருக்கிறாரு, உங்க குடும்பத்தின் மேல சந்தோஷம் இருக்கிறாரு, என்னுடைய பிள்ளைகள் மேல சந்தோஷம் இருக்கிறாரு, குடும்பத்தின் மேல சந்தோஷம் இருக்கிறாரு, பரிசுத்த ஊழியத்தின் மேல சந்தோஷம் இருக்கிறாரு, நீங்க செய்யற பிசினஸ் மேல, நீங்க செய்யற தொழில் மேல, நீங்க செய்து கொடுக்கிற ஊழியத்தின் மேல ஆண்டவர் மிகுந்த சந்தோஷமா இருக்கிறாரு. நீங்க கேட்கறதுக்கு மேலாக, நீங்க ஒரு சபையை கட்டி வைத்துட்டு ஒரு 500 பேர் அதில் உட்காராமல் இருக்கலாம், நீங்க அதற்கான ஆட்களை கேட்டுக்கொண்டிருக்கலாம், அதற்கான ஜனங்களை
கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் அதற்கு மேலாகவே ஆண்டவர் தருகிற ஒரு தேவனா இருக்கிறாரு. அதுக்கு மேலாக தருகிற தேவனா இருக்கிறாரு. நீங்க ஒரு பிசினஸை ஆரம்பித்துட்டு கொஞ்சம் கஸ்டமர் வேண்டும்னு கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா கஸ்டமர்களே வராமல் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனா அதற்கு மேலாகவே ஆண்டவர தேவன் தருகிற ஒரு தேவனா இருக்கிறாரு. அதை நீங்க கேட்கறதுக்கு வேண்டுகளோ அதிகமாக செய்கிற தேவன். எதை கேட்டாலும் அது இல்லைன்னு சொல்லுகிற தேவன் கிடையாது. அதை அதிக மகிழ்ச்சியாக தருகிற ஒரு தேவன். பாருங்க, ஒரு தன்னுடைய பிள்ளை சாப்பிட ஆரம்பிக்கும் போது அவங்க அந்த பிள்ளை வளர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது முதலாக எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது அந்த பிள்ளை கேட்கறதுக்கு அதிகமாக எதை கேட்டாலும் உடனே ஓடி கொண்டு கொடுப்பாங்க. என் பிள்ளை சாப்பிட ஆரம்பித்து இருக்கிறது, என் பிள்ளைக்கு இது பிடிக்கிறது, அதை கொடுப்போம். அது பிடிக்கிறது எது விரும்பி சாப்பிடுறோம் அது அதிகமாக கொடுக்குறோம். பாருங்க, அதுக்கு மேலே நம்ம ஊட்டி கொடுக்குறோம், கஷ்டப்பட்டு கொடுக்குறோம். ஆனால் பிள்ளையாகவே சாப்பிட ஆரம்பிக்கும் போது அதிகமாக எது சாப்பிட கவனித்து அதிகமாக கொடுக்குறோம். அப்படிதான் நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு எது பிடிக்கிறது, எது விருப்பம் இருக்கிறதோ அதிகமாகவே ஆண்டவர் தருகிறவர் தேவ. உங்களை அதிக நேரம் செபிக்க விருப்பம் இருந்தா அவர் அதிகமாக செபிக்கிற ஜெபாவியை தருவாரு. அதிகமாக தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்று விருப்பம் இருந்தா அதிகமான தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் நமக்கு நாவலை தருவாரு. அதே வெளிப்பாடுகளை தர வேண்டும் என்றால் விருப்பம் இருந்தா அதை தருகிறாரு. வேர்ட் ஆஃப் நாலேஜ் ஜனங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது, வரப்போற காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்த வேண்டும் என்ற அதை தருகிறாரு. ஜனங்கள் நம்ம போய் ஜெபிக்கும் போது, நம்ம கிட்ட வருகிற ஜனங்களை ஜெபிக்கும் போது அவங்க சுகம் பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் போது சுகத்தை ஆண்டவர் சுகமளிக்கிற வல்லமை உங்கள் மூலமாக ஆண்டவர் அநேக ஜனங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டும் என்று பணமோ பொருளோ ஏதாவது கொடுக்க வேண்டும் விருப்பம் இருந்தால் ஆண்டவர் அதை அதிகமாக நமக்கு தருகிற தேவனா இருக்கிறாரு. நம்ம விரும்புறதை ஆண்டு தருகிறாரு, அதுக்கு மேலாக தருகிறார். நீங்க ஒரு ஆளுக்கு இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும் மனசுல நினைச்சா அவர் என்ன செய்கிறாரு, அதற்கு மேல உங்களுக்கு தருகிறாரு. அதான் நம்ம ஞானத்துக்கு மேலாக சக்திக்கு மேலாக கொடுக்க ஆண்டவர் தருகிற ஒரு தேவன். நீங்க சொல்லுவீங்க, நான் இவ்வளவுதான் கொடுக்க நினைத்தேன், அதுக்கு மேலே ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாரு என்று சொல்லத்தக்க அதிகமாக நமக்கு தருகிற ஒரு தேவனா இருக்கிறாரு. ஏன் சொல்ல, நீங்க கேட்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் அதிகமாக தருகிற தேவ. நீங்க எவ்வளவு கொடுக்க நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமாக உங்களுக்கு ஆண்டவர் தருகிற தேவனா இருக்கிறாரு. நான் பல தடவை பார்த்துட்டு சில இடங்கள்ல சில தேவ மனிதர்களுக்கு யாருக்கு கொடுக்கணும், இவ்வளவு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பேன். அதற்கு மேலாகவே ஆண்டவர் தருந்து கொடுக்க வைத்திருக்கிறாரு. எனக்கும் அப்படி இவ்வளவுதான் வரும்னு நான் நினைத்திருப்பேன், அதுக்கு மேல ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படி நினைத்திருக்கிறேன், அதுக்கு மேல வாழ்க்கையை தந்திருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில அப்படி நீங்க நினைக்கிறதுக்கு மேலாக உங்க பிள்ளைகளை இவ்வளவுதான் படிக்க வைக்க நினைத்திருக்கலாம், உங்க சக்திக்கு அதுக்கு மேலாக படிக்க வைப்பாரு. கலைஞர் நாட்கள் ஒரு சகோதரர் பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னாரு, இந்த மகளுக்கு நான் படிக்க வைக்க வசதி கிடையாது, அதுக்குள்ள வாய்ப்பு கிடையாது. ஆனா நல்லா அவள்கிட்ட சொல்லி பார்த்தேன், இன்னொரு படிப்பு பணம் கொஞ்சம் முதலீடு குறைத்து முதலீடு பண்ணுகிற படிப்புக்கு நல்லா ட்ரை பண்ணி பார்த்து அந்த பிள்ளை அடம்பிடித்து கொண்டிருந்தா, இல்லை இந்த படிப்பு தான் என்னை படிக்க வைக்க வேண்டும், இந்த படிப்பு தான் எனக்கு பிடிக்கிறது என்று சொல்லி அடம்பிடித்தா. ஆனால் எனக்கு சக்தி கிடையாது, ஆனாலும் சக்திக்கு மேலாக அவள் விரும்பினதை நான் இப்போ படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். பாருங்க, அவள் சொல்லிட்டே இருப்பான், இந்த படிப்பு தான் படிப்பேன் சொல்லிட்டு இருந்தனால அந்த படிப்பு தான் இன்னைக்கு நான் படிக்க வைக்கிறேன். காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது அவளுடைய விருப்பம் அது இருக்கிறது. பாருங்க, தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது, தன்னுடைய தகப்பனார் செய்ய முடியும் என்றால் நீங்களும் நான் ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். உங்க விருப்பத்தை ஆண்டு செய்கிறாரு. உங்க பெற்றோர்கள் விருப்பம் வைத்திருக்கலாம், நீங்க உங்க பிள்ளை மேல ஒரு விருப்பம் வைத்திருக்கலாம், கடவுள் உங்க பிள்ளை மேல ஒரு விருப்பம் வைத்திருக்கலாம். அதை ஆண்டவர் செய்கிற தேவனா இருக்கிறாரு. இவ்வளவுதான் நமக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும், இவ்வளவு சின்னதுல ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று நமக்கு ஒரு திராணி இருக்கலாம், ஒரு வருமானம் இருக்கலாம். ஆனா தேவன் அதற்கு மேலான கட்டுகிற ஒரு தேவனா இருக்கிறாரு. இந்த பட்ஜெட்டுக்குள்ள ஒரு கார் வாங்க வேண்டும் என்று, ஒரு வாகனம் வாங்க வேண்டும் என்று நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம். அதை விட அதிகமாக தருகிற ஒரு தேவனா இருக்கிறாரு. ஏன்னா அவர் தருகிறது நீங்க சொல்லுவீங்க, ஏசப்பா தான் எனக்கு கொடுத்தாரு, நான் வாங்கினேன், நீங்க ஒரு பொருள் வாங்கினேன், நான் தான் வாங்கினேன்னு சொல்லலாம். ஆனால் ஏசப்பா ஒரு பொருள் தரும்போது இது ஏசப்பா தந்திருக்கிறாரு அப்படி இன்னொரு மனுஷன் சொல்லும் போது அவங்க அதை பார்த்து ஏளனமாக சிரிக்கக்கூடாது. ஆனால் நமக்கு தருகிறதெல்லாம் அழகா ஆச்சரியமா காரியம் தருவாரு. உலகத்தில் பல வருஷத்துக்கு முன்னாலே ஒரு குடும்பம் ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ நான் அதை வச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் பேசி கொண்டு இருக்கும்போது நான் சொன்னேன், ஒரு குடும்பம் வாங்கி கொடுத்த ஃபோன் அப்படி சொன்னேன். அவங்க பார்த்துட்டு உடனே சொன்னேன், இந்த ஃபோனாக வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டு அவரை அற்பமாகவே அதை பேசினாங்க. இந்த ஃபோனா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் நான் பார்க்குறேன், ஓ இந்த ஃபோன் எனக்கு அது பெருசாக இருந்தது. பாருங்கள், அவங்க கண்களுக்கு கடவுளுக்கு பிள்ளைகள் ஊழியக்காரில் கொடுக்கறது இப்படிப்பட்டது கொடுக்கக்கூடாது, நல்லது கொடுக்க வேண்டும், இப்படிப்பட்டதாக வாங்கி கொடுத்தாங்க. இந்த குறைந்த
இந்த போனை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ தான் பார்க்குறேன், அப்போ நமக்கு தருகிறதை ஒரு மனுஷன் தரும்போது இன்னொரு மனுஷன் பார்த்து இதாக கொடுத்தாங்க, இந்த அற்பமாக பொருளை கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது என் மனசில் ஒரு வழி வந்தது. பாருங்க, நம்ம ஆண்டோட ஊழியக்காரராக இருக்கிறேன், அவங்க இதை தான் கொடுக்காங்களே, இதை விட கொடுக்கலாமே, இதை விட நல்லது கொடுத்துருக்கலாமே என்று சொல்லி மனசில் ஒரு வேதனை வந்தது. பாருங்க, கொஞ்ச நாள் தள்ளி பார்த்தா அதே பார்ட்டி அதே குடும்பம் இன்னொரு போனை வாங்கி கொடுத்தாங்க. அது இன்னும் என்ன செய்யறது, அதிக விலையேறப்பட்டது. பாருங்க, அப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணுகிறோம். நீங்கள் நான் சொல்லுகிறேன், இது எனக்கு கடவுள் கொடுத்த பொருள், இல்லை ஒரு ஆள் கிஃப்ட் கொடுத்த பொருள் சொல்லும்போது அவங்க இதான் அவங்க கடவுள் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுது அளவுக்கு இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் கவனமாக இருந்து கொண்டிருக்கிறாரு. ரேஷாலபர இப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் சந்தோஷமா சொல்லுவோம், நான் சந்தோஷமா சொன்னேன், இந்த போன் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, அவங்க சொன்னாங்க இதாக வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது எனக்கு இப்போ நம்ம கையில் இருக்க வேண்டியது இதில் இதை விட விலையேறப்பட்டதான் இருக்க வேண்டும் என்று அவங்க விரும்புகிறாங்க. பாருங்க, அதுக்கு பிறகு நானும் விரும்புகிறேன். சில நாட்கள் கழிந்த உடனே வேற போன் அதை விட விலையேறப்பட்டது கிடைத்தது. பாருங்க, இல்லையே நம்ம ஒரு பொருளை யூஸ் பண்ணுகிறோம், நம்ம சொல்லுகிறோம் சந்தோஷமா, ஒரு ஆள் எனக்கு கொடுத்தாங்க, ஒரு ட்ரெஸ்ஸு ஆள் கொடுத்தாங்க, ஒரு பொருள் ஆள் கொடுத்தாங்க. ஆள் கொடுக்கணும்னா கடவுள் கொடுக்கறது தான், நேரடியாகவே அவர் கொடுக்காத இன்னொரு ஆளை வச்சு கொடுக்குறாரு, அதான் அதுக்கு அர்த்தம். அதனால தான் அவங்க கடவுள் இவங்களுக்கு கொடுத்தா இப்படியே கொடுப்பாரு, இது இவங்களாக வாங்கி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது நமக்கு கடவுளுடைய பிள்ளை, இது கடவுள் எனக்கு கொடுத்த வீடு, கடவுள் கொடுத்த காரு, கடவுள் கொடுத்த திருமண வாழ்க்கை, கடவுள் கொடுத்த பிள்ளை, கடவுள் கொடுத்த ஞானம், கடவுள் கொடுத்த ஊழியம், கடவுள் கொடுத்த பிசினஸ் அப்படி நம்ம சொல்லும்போது இதாக கொடுத்தாரு அப்படின்னு ஒருத்தன் ஏளனம் பண்ணாத இருக்கும்படி அதுக்கு மேலாக அவருடைய திராணிக்கு அவர் தருகிறதே, அதுக்கு மேலே தருகிறதே, அவர் திராணிக்கு மிஞ்சி ரத்தத்தை கொடுத்தாரு சொன்ன ஆண்டவர தேவனாலே செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் நான் நினைத்து கொண்டிருக்கிறது இவ்வளோதான் கடவுளுக்கு செய்ய முடியும், இவ்வளோதான் இதுக்கு மேலே அவரை செய்ய முடியாது நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அதுக்கு மேலான ஆண்டவர் தருவார், நீங்கள் சொல்லும் சந்தோஷப்படுவார். நான் இப்போ பாருங்க, என்னுடைய மகனுக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுக்கணும் வைங்க, இல்லை என் மனைக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுக்கணும் வைங்க. அப்போ அவங்க சொல்ல என்னுடைய கணவனார் வாங்கி கொடுத்தாங்க, எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது இதுவா வாங்கி கொடுத்தாரு, உங்கள் அப்பா இந்த பொருளை வாங்கி கொடுத்தாரு, இந்த சீப்பான பொருளை வாங்கி கொடுத்தாரு, கணவனார் இந்த சீப்பான பொருளை வாங்கி கொடுத்தாரு என்று சொல்லும்போது அவங்களுக்கு மனசு என்ன செய்யும், வலி வரும். அவங்க சொல்லும்போது ஐயோ இந்த சீப்பான பொருளை என் கணவர் வாங்கி கொடுத்தாரு, அது வர சந்தோஷமா இருப்பாங்க, பிள்ளை அதை சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் சொல்ல சீப்பான பொருளை வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க பிள்ளைகளுக்கு மனசு வலி வரும். அப்போ எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாங்க, எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தா சொல்லும்போது எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தா சொல்லும்போது எங்கள் அம்மா இதை வாங்கி கொடுத்தாங்க, அவர் எவ்வளோ அழகாக இருக்கிறது, எங்கேருந்து வாங்கினாங்க, எவ்வளோ விலையாக இருக்கும், அவ்வளோ நேர்த்தியான பொருளாக இருக்கிறது, எங்கே போய் பார்த்து வாங்கி கொடுத்தாங்க, இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது பிள்ளைகளுக்கு சந்தோஷம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். ஏன்னு சொன்னேன், அதை கேள்விப்படும் போது அந்த அப்பாவுக்கு அம்மாவுக்கு சந்தோஷம் வரும். இப்போ நாம் வாங்கி கொடுத்த பொருள் அழகான பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது, பிள்ளைக்கு பிடித்திருக்கிறது, மற்றவங்களுக்கு அது பிடித்திருக்கிறது என்று சொல்லி சந்தோஷப்படுவார்கள். யாருக்கு நீங்கள் எதை வாங்கி கொடுத்தாலோ இன்னொருத்தர் பார்த்து அது நல்லா இருக்கிறது, இது எங்கே கிடைத்தது என்று அதிசயப்பட்டு பூரித்து பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் வரும். என் அப்பா என்னுடைய அம்மா நேசித்ததை வாங்கி கொடுத்தாங்க, என் கணவனுக்கு நேசித்து வாங்கி கொடுத்தாங்க, என் மனைவி நேசித்து வாங்கி கொடுத்தாங்க என்பதை மற்றவங்க நம்ம உணர்ந்து கொள்ளுவோம். அவங்க மற்றவங்க பார்த்து இதோ வாங்கி கொடுத்தாங்க அப்படி சொல்லும்போது மனசு சோர்ந்து வருகிறது, ஒரு சோறு வருகிறது. இப்போ கடவுள் பெரிய தேவனா இருக்கிறாரு, ஆண்டவர் நமக்கு எல்லாமே பெருசா தருவாரு. பெருசு வர வேண்டும் என்றால் சில வேளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கொஞ்சம் தாமதமாகலாம். பெருசு வர வேண்டும் என்றால் கொஞ்சம் தாமதமாகலாம். எனக்கு தெரிந்த ஒருத்தர் ஒரு வீடு வைத்தாரு, ஒரு தடவை அவங்க வீடு வைத்து ஒரு நாள் 2 நாள் வேலை முடிந்தது. ஆனால் இன்னும் ஒருத்தர் வீடு வைத்தாரு, கிட்டத்தட்ட 5 வருஷமானது. 5 வருஷம் முடியும் பிறகுதான் வீடு என்ன செய்கிறது, பிரதிஷ்டை பண்ணுகிறோம். பாருங்க காரணம் என்ன, அந்த வீடு அவ்வளவு நேர்த்தியாக பல லட்சங்கள் முடக்கி செய்யப்பட்ட வீடு. இந்த ஒரு நாள் 2 நாள் வைத்த வீடு சின்ன வீடு தான், அது பல ஆயிரங்களில் முடிகிற வீடு. உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு செல்வத்தை வைத்திருக்கிறாரு, பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், பெரிய ஒரு மகிமை வைத்திருக்கிறாரு. அது சில வேளை கொஞ்சம் லேட் ஆகும், நம்முடைய பார்வைக்கு லேட், அவனுடைய பார்வைக்கு லேட் இல்லை, அவர் கரெக்டான டைமில் அது தருவார். என்ன, ஒரு மரம் ஒரு தென்னை மரம் வைத்த இவ்வளோ வருஷத்தில் அது காய் கொடுக்கும் என்பது அந்த அவங்களுக்கு தெரியும், விவசாயிக்கு நல்லாவே தெரியும், நமக்கு தெரியாமல் இருக்கலாம், நமக்கு அதை பற்றி அனுபவம் இல்லை இருக்கு. அதே போல தான் நீங்கள் சொல்லுவீங்க இது லேட்டாகி கிடைத்தது, இந்த தென்னை மரத்தில் காய் லேட்
லேட்டாக கிடைத்தது, இந்த மரத்தில் காய் லேட்டாக நம்ம சொல்லலாம், ஏன்னா நமக்கு தெரியாது அது எவ்வளோ வருஷத்தில் காய் கொடுக்கணும் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த விவசாயிக்கு தெரியும். அவர் சொல்லுவார், பொறுமையாக இருக்கு, இவ்வளோ நாளத்தில் இவ்வளோ வருஷத்தில் அது காய்க்கணும் அவங்க சொல்லுவாங்க. நம்ம அவசரப்படும், இப்போ கிடைக்கும், இப்போ காய்க்குமா, நாளைக்கு காய்க்குமான்னு பார்த்துட்டு இருப்போம். அது கரெக்டான வேலை அவங்க சொல்லுகிற வருஷத்தில் அது காயை கொடுக்கிறது. அதே போல கடவுளும் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொல்லியிருப்பாரு, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தருவே சொல்லியிருப்பாரு. நம்ம இன்னைக்கு கிடைக்குமா, நாளைக்கு கிடைக்குமா, நாளைக்கு கழிஞ்சு கிடைக்குமா, ஒவ்வொரு நாள் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் அது எப்போ காய் கிடைக்குமோ அந்த வேலையில தான் அந்த காய் வருது. அதே போல எப்போ தர வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறாரோ அதில் ஒரு செகண்ட் முன்னே போகாது பின்னையும் போகாது. ஏன் சொன்ன சில வேளை ஆண்டவர் உங்களுக்கு இந்த டைம்ல தருவேன்னு சொல்லி சிலவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக இருக்கலாம். அது ஏன் சொன்ன உங்க பொறுமையை அவர் சில வேளை சோதித்திருக்கல. இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷத்துல வெளியே கொண்டு சொல்லி இருந்தாரு. 400 வருஷத்துல அவங்க வர முடியல, 430 வருஷம் ஆகிறது. அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறத பார்க்கிறாரு. சில வேளை அப்படிப்பட்ட தாமதமாகலாம், நேர்த்தியான காரியங்களை தருவாரு. கானான் தேசத்தில் கொண்டு போய் சொன்ன போது அவர் கானான் தேசத்துல அவரை கொண்டு போய் சேர்க்கிறாரு. காரணம் என்னன்னு பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னதை தாமதமாக நான் செய்வேன் என்பதை நிரூபிக்கிறார் தேவனா இருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை தருவே சொல்லி தாமதமானாலும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறாரு. எல்லா காரியம் யோசேப்பை உயர்த்தணும்னு சொல்லியிருந்தாரு. தாமதமான பிறகு ஆண்டவர் அவர் யோசேப்பை உயர்த்துகிறாரு. உங்க வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலோ எந்த ஒரு காரியம் தாமதமாய் கொண்டிருக்கிறதோ அது பெருசான காரியமா இருக்கிறது, அது மகிமையான காரியம் இருக்கிறது. அதை நேர் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக அதிசயப்படத்தக்க பூரிப்பத்தக்கதான காரியங்களை ஆண்டவர் செய்கிற ஒரு தேவனா இருக்கிறாரு. உதாரணத்துக்கு உங்க பிள்ளைகள் சின்ன வயசுல இருக்கும்போது சின்ன விளையாடுகிற காரியத்தில் இருக்கும்போது அவர் ஒரு கார் கேட்கிறான் வைங்க, நீங்க அடுத்த நாளே வாங்கி கொடுப்பீங்க. ஏன்னா அது சின்ன விலை கிடைக்கும், அது சின்ன விலை கிடைக்கும், உடனே வாங்க முடியும். ஆனால் வளர்ந்த பிறகு அவங்க ஒரு கார் கேட்குறாங்க, நீங்கள் உடனே வாங்கி கொடுக்க முடியுமா? சில வேலை காசு கூட இருந்தால் கூட அது போய் புக் பண்ண வேண்டும். அதுக்கு சில காரியங்கள் இருக்கிறது, உடனே சில விலை கிடைக்காது, சில நாட்கள் கூட ஆகலாம். எவ்வளோ காசு இருந்தாலும் சில நாட்களுக்கு ஆகலாம். சில பிடித்த கார் பிறகுதான் புக் பண்ணி பிறகுதான் கம்பெனிலேருந்து வரலாம். சில பொருட்கள் சில கார் சில வேலை நமக்கு பிடித்த கார் நம்ம டிசைன் செய்ய வேண்டும் என்றால் சில மாதங்கள் கூட ஆகலாம், சில வருஷம் கூட ஆகலாம். அது காத்திருந்தா நல்லது கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் சில காரியங்களுக்கு கடவுள் சொன்ன காரியம் நடக்கவில்லை என்று கவலைப்படாதீங்க. நீங்க காத்திருக்கிறீங்க, இன்னும் காத்திருங்க. நிச்சயமாகவே ஆண்டவர தேவன் உங்க வாழ்க்கையில அந்த காரியங்களை அவர் செய்து முடித்திருக்கிறாரு. ஏற்ற வேளையில உங்களுக்கு வரும். வேதம் சொல்லுகிற ஏற்ற வேளையில உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களாகவே முயற்சி பண்ணி வாங்கலாம் ஒரு பொருள், நீங்களாகவே முயற்சி பண்ணி காரியங்களை செய்யலாம். ஆனா கடவுள் செய்கிறது அது வித்தியாசமா இருக்கும். அநேகர் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக, அநேகர் பார்த்து அதிசயப்படத்தக்கதான பொருட்களை, திருமண வாழ்க்கை இருக்கலாம், குழந்தை பாக்கியமா இருக்கலாம், ஒரு வீடு கட்டுற காரியம் இருக்கலாம், ஒரு வாகனமா இருந்து கொண்டிருக்கலாம், ஒரு படிப்பு காரியமா இருக்கலாம், ஒரு வேலை காரியம் இருக்கலாம், ஒரு வெளிநாட்டுக்கு போற காரியம் இருக்கலாம். நீங்க அமர்ந்து இருக்கும் போது, நீங்கள் பொறுமையா இருக்கும் போது நல்ல இடத்திலே ஆண்டவரை செய்வாரு, அனுப்புற ஒரு தேவனா இருக்கிறாரு. என்னுடைய வாழ்க்கையெல்லாம் வெளிநாட்டுக்கு போக வெளிநாட்டுக்கு போக முன்னால பாஸ்போர்ட் கையில் வந்த உடனே போகலாம் என்று பயங்கரமாக சந்தோஷம் வந்தது. பாஸ்போர்ட் கிடைத்த இப்போவுமே போகலாம், இந்த மாதம் அடுத்த மாதம் போகலாம், உடனே போகலாம் என்று சொல்லி ஒரு விருப்பம் இருந்தது, ஒரு சந்தோஷம் இருந்தது. பாருங்க, உடனே போக முடியவில்லை. கிட்டத்தட்ட பாஸ்போர்ட் கிடைத்து 5 வருடம் கழிந்த பிறகுதான் திடீர்னு சொல்லிட்டு நான் போக வேண்டிய வாய்ப்பு இல்லை, ஆனால் சூழ்நிலை சாதகம் வந்தது, திடீர்னு போகிறேன், நல்ல ஒரு இடத்துல போய் சேருகிறேன். பாருங்க, அதே போல சில பேர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு டோக்கன் மாதிரி ஒரு பாஸ்போர்ட் கிடைத்திருக்கலாம், டோக்கன் மாதிரி ஒரு வெளிப்பாடு கிடைத்திருக்கலாம், டோக்கன் மாதிரி ஒரு தீர்க்கதரிசனம் வந்து உடனே கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். நல்லதுதான், தப்பு கிடையாது, எதிர்பார்க்க நல்லதுதான். ஆனா சில ஆண்டுகள் சில வேலை கலைந்தாலும் அது நிறைவேறி ஆகிறது. கடைசி இனி ஃபாரினுக்கு வெளிநாட்டு போக முடியாதோ என்ற ஒரு சூழ்நிலை வந்த பிறகு தான் அது போகக்கு ஆண்டவர் வழி திறக்கிறாரு. இனி போக வேண்டிய தேவை இல்லைன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது தான் ஆண்டவர் அதையும் கொடுக்கிறாரு. உங்க வாழ்க்கையில் சில வேலை நீங்க சில பொருளுக்காக ஆசைப்பட்டு கொண்டிருக்க, இனி தேவையில்லை, இது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் என்னுடைய வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம் என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது ஆண்டவரை தருகிற ஒரு தேவனா இருக்கிறாரு. நீங்க பாருங்க, இது இப்பதான் வேண்டும் கேட்கும் போது சில வேலை கிடைக்காது, அதிலே பழகுவீங்க. அப்படியே சூழ்நிலை பழக்கமா இருக்கும், அப்படி பழகி வந்த பிறகு சரி இப்படியே வாழலாம் என்று இருக்கும்போது அப்பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தேவன் இருப்பாரு. ஏன் சொன்ன உங்க வாழ்க்கையில இது இல்லாமல் வாழலாம் என்று ஒரு
நிலைமைக்கு நீங்க வரும்போது மாறா பலபர நீங்க இது இல்லாமல் வாழல என்ற ஒரு நிலைமைக்கு வரும்போது ஆண்டவர் தருகிற ஒரு தேவனா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்கிற ஒரு தேவனா இருக்கிறாரு. ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கல, முதலாவது உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும். ஐயோ சின்ன வீடு இருக்கிறது, பெரிய ஒரு வீடு நல்லா முயற்சி பண்ணி பார்ப்பீங்க, அது கிடைக்காம போகலாம். கடைசியில் நீங்க அந்த சின்ன வீட்டிலே வாழ்ந்து 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 பழவீங்க. பழக்கம் வந்த பிறகு பழகின பிறகு நீங்க திடீர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வீடை ஆண்டவர் தருகிறார். இனி வீடு இல்லாவிட்டாலும் பிரச்சனை இல்லை, இதே வீடு போதும் என்று நீங்க நினைக்கும் போது ஆண்டவர் பெரிய வீடை தருகிறாரு. இதே போல ஒவ்வொரு காரியம் அப்படிதான். ஒவ்வொரு காரியங்களும் நீங்க அதை பழகி அது இதுவே போதும் என்று இருக்கும்போது ஆண்டவர் தருகிற ஒரு தேவன் இருக்கிறாரு. ஏன்னு சொன்ன அந்த பொருளை திரும்ப நம்ம கைவிட்டு போனாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம். அதெல்லாம் என்ன மறுபடியும் வேதம் சொல்ல எனக்கு வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும், எந்த நிலைமையில மன ரம்மியமா இருக்க நான் கற்றுக்கொண்டு பவுல் சொல்லுகிறாரு. அதற்காக சில வேலை உங்களை நேசிக்கிறனால நீங்க அடம் பிடிக்கும் போது சில கிடைக்காம இருக்கலாம், சில பிள்ளைகள் சில அடம் பிடிக்கும் போது நமக்கு வாங்கி கொடுக்க முடியாமல் சூழ்நிலை இருக்கலாம். எது இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, நம்ம நடத்தலாம், நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம இருக்கும்போது அது கிடைக்கிறது. ஒரு வீட்டில் பாருங்க, மேல வீட்டில் சில வேலையில சில பொருள் இருக்காது, எல்லா சமையல் பண்ண எல்லா பொருளும் இருக்காது. ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க, முதல்ல டென்ஷன் இல்லை அது இல்லைன்னு, பிறகு அவங்க என்ன செய்வாங்க, இருக்கிறத வைத்து ஏதாவது ஒன்று செய்து பழகுவார்கள். பழகி கடைசியில் அவங்களுக்கு எந்த பொருள் இல்லாவிட்டாலும் அவங்க ஒரு கறியை பருவாங்க, ஒரு 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 சாப்பாடை ரெடி பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு பழகி போனது, இல்லாவிட்டாலும் சமையல் பண்ணதா அந்த அளவுக்கு அவங்க வருவாங்க. வந்த பிறகு அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஏன்னா எந்த நிலைமையில் இருக்க நம்ம சில கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம வீட்டில் இருக்கும்போது, வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் சுவிசா வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சில வேளை நமக்கு ஒரு வெளியூர் யாத்திரை போக வேண்டி இருக்கிறது, வெளியூருக்கு போக வேண்டி இருக்கிறது, வெளிநாட்டில் போய் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறார், ஒரு மாவட்டத்தில் போய் தங்க வேண்டிய சூழ்நிலை வருகிறார். அது இங்கே இருக்கிற அதே சொகுசு வாழ்க்கை கிடைக்காம இருக்கலாம், அதே சாப்பாடு கிடைக்காம இருக்கலாம், அதே சொகுசான வாகனங்கள் கிடைக்காம இருக்கலாம். அந்த வேலை நம்ம என்ன செய்ய வேண்டும், அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டும். அதற்காக தான் சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்று தந்து கொண்டே இருக்கிறாரு. நம்மை தெருவில் விடவல்ல, நம்ம எல்லா வாழ்க்கை ஒரு கோடீஸ்வரர் எனக்கு தெரியும், அவர் சொன்னாரு, நான் கீழ் அடிமட்டத்தில் வந்தேன், இப்போ நல்ல மேலே நிலைமைக்கு வந்தேன், ஆனால் பிளாட்பார்த்து தூங்கும் எனக்கு தெரியும், நல்ல 5 ஸ்டார் ஹோட்டலில் தூங்கவும் தெரியும், 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடவும் தெரியும், ஆனால் பிளாட்பாரத்தில் இருக்கிற கடையில் எனக்கு சாப்பிடவும் தெரியும். நான் எங்கே போனாலும் மனரம்மியாக இருக்க கற்றுக்கொண்டு எனக்கு எது டென்ஷன் கிடையாது, எந்த பயம் கிடையாது. நாளைக்கு இங்கே சாப்பிட வேண்டிய இருக்குமா, எனக்கு ஒத்து வர என்று உள்ள கவலை கிடையாது. பிளாட்பாரம் கடையிலிருந்து சாப்பிட்டால் எனக்கு வயிற்று ஒத்து வரும், 5 ஸ்டார்லேருந்து 7 ஸ்டார்லேருந்து சாப்பிட்டா எனக்கு ஒத்து வரும். நான் பிளாட்பாரில் தூங்கினாலும் என் சரீரம் ஒத்து கிடைக்கும். அதாவது நான் பெரிய ஹோட்டலில் போய் ஏசி ரூமில் தூங்கினாலும் எனக்கு சரி ஒத்து கிடைக்கிறது, ஒத்து வருகிறது. பாருங்க, அவர் எந்த நிலைமையிலும் இருக்கு, அவர் கற்றுக்கொண்டனால ஆண்டவர் அவரை கீழே கொண்டு வரவில்லை. எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் அவரை உயர்த்துகிறாரு. ஆனால் அவர் என்னைக்கும் 5 ஸ்டாரில் சாப்பிட்டு இருக்க மாட்டாரு, பிளாட்பாரத்திலையும் சாப்பிடுவார், டீ கடையிலையும் சாப்பிடுவார். ஆனால் எல்லாம் அவருடைய சரீரத்தில் என்ன சரி ஒத்து வருகிறது. நீங்க சொல்லுவாங்க, எனக்கு இந்த தண்ணி ஒத்து வரவில்லை, இந்த சாப்பாடு ஒத்து வரவில்லை என்று ஏன் சொல்லுகிறோன்னு பார்க்கும்போது, நம்ம ஒரே சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருந்தோம், ஒரே இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்தோம், ஆனால் நமக்கு அது ஒத்து வரல. ஆனால் தேவன் என்ன செய்கிறாரு, அதெல்லாம் மாற்றி நம்மளை பல தேசத்துக்கு, பல மாவட்டங்களுக்கு, பல மாநிலங்களுக்கு, பல ஊரில் உள்ள சாப்பாட்டுக்கு சாப்பிடும்படியும், பல நாட்டில் உள்ள கிளைமேட் நம்ம அனுபவிக்கும்படியும் நம்ம பல ரூட்ல ஆண்டவர் சிலர் நடத்தி கொண்டே வருகிறாரு. ரேபோரி ஷங்கலபர தலபோரி ஷலபர திலேமேரா ரேபோரி ஷங்கலபர தலபோர். குளிரில் நல்ல குளிரில் அகப்பட்டு பல வருஷம் குளிரில் இருந்த மனுஷனுக்கு இந்த அடுத்து வருகிற குளிரெல்லாம் என்ன சாதாரண குளிரெல்லாம் தாக்கு பிடிக்காது. அது எவ்வளோ வெயிலில் வெப்பத்திலண்டு அவங்க வாழ்ந்துட்டு அடுத்து வந்தா சின்ன வெப்பமெல்லாம் அவங்களை என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதே போலதான் உங்கள் வாழ்க்கை அப்படிதான், என்னுடைய வாழ்க்கையில் அப்படிதான். உங்களை பெரிய ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறாரு, பெரிய ஒரு உன்னத்தில் வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறாரு. நீங்க நினைக்கிறத விட பெரிய காரியங்களை செய்ய போறாரு. சாலமன் கேட்கிறார், ஞானம் வேண்டும் என்று. தேவன் ஞானத்தை அல்ல, கேட்காத ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரு. இந்த வார்த்தை மூலமாக நீங்க கேட்காத ஐஸ்வர்யம் உங்களை தேடி வருகிறது. உங்களை தேடி நீங்க கேட்காத ஒரு படிப்பு வருகிறது. உங்க பிள்ளைகளுக்கு உங்க வாழ்க்கையில் நீங்க கேட்காத ஒரு படிப்பு வருகிறது, நீங்க கேட்காத ஒரு திருமண வாழ்க்கை வருகிறது, நீங்க கேட்காத ஒரு வேலை வருகிறது, நீங்க கேட்காத ஒரு வீடு வருகிறது, நீங்க கேட்காத ஒரு வாகனம் வருகிறது, நீங்க கேட்காத நாடுகளுக்கு போறீங்க. நீங்க கேட்காத ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் தருகிற ஒரு தேவனாக உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற ஒரு வல்லமை வெளிப்படுகிற தேவனா இருக்கிறாரு. நீங்க கேட்கிற ஒரு குழந்தை வேண்டும் கேட்கிறீங்க, அதுக்கு மேலான குழந்தைகளை தருகிற ஒரு தேவனா இருக்கிறாரு. நீங்க சாதாரண ஒரு குழந்தை போதும்னு கேட்கிறீங்க, நல்ல ஞானம் உள்ள நல்ல அழகுள்ள குழந்தை கொடுக்கிறாரு. நீங்க சாதாரண ஒரு திருமணம் நடந்தா போதும், என்னுடைய மகளுக்கும் மகனுக்கும் சாதாரண ஒரு திருமணம் வாழ்க்கை முடிஞ்சா போதும் நினைத்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க நினைக்கிறத விட ஆடம்பரமான திருமணத்தை வைத்து ஆண்டவர்
அவங்க பெருமை காட்ட இல்லை, என் தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாரு என்பதை நிரூபிக்கும்படி அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்கிற ஒரு தேவனாக வெளிப்படுகிற ஒரு தேவனாக இருக்கு. நீங்க சின்ன ஒரு வாகனத்திலையும் உங்களை போகலாம், பஸ்லையும் போகலாம், கார்லையும் போகலாம், எதுலையும் போகலாம், நடந்தும் போகலாம். ஆனால் உங்களை தேவன் கனப்படுத்தும்படி என் மகன் வாரம் பாரு, என்னோட மக வார பாரு அப்படின்னு சொல்லி மற்றவங்களை காட்டும்படி உங்களை கனப்படுத்துகிற ஒரு காலத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. உங்களை கனப்படுத்தும்படி ஒரு காலத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. உங்க பிள்ளைகளை கனப்படுத்தும்படியான காலத்துக்குள்ள வந்திருக்கீங்க. மனைவியை கனப்படுத்தும்படியான காலத்துக்குள்ள வந்திருக்கீங்க. கணவனாரை கனப்படுத்தும்படிய காலத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. ரேபோரி சங்கலபர திலேபோ ரேக்கே பார திலாமா ரபிலே ரேபா ரபோ லெக்கே மாற எல்லா சாபங்கள் உடைகிறது. ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதம் வரவில்லை? சாபம் இருக்கும் நினைக்க எல்லா சாபத்தையும் ஆண்டவர் சிலுவையில முறித்திருக்க. இனி உங்களுக்கு சாபம் கிடையாது, இனி சாபமே கிடையாது, இனி சாபமே கிடையாது. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தேவன் ரிலீஸ் பண்ணி கொண்டே இருக்கிறாரு. தேவன் ரிலீஸ் பண்ணி கொண்டே இருக்கிறாரு. மீரா தரோலி சங்கல பரதே மேரா லோரி ஷக்கி பர தலாபோ லே மேரா பாலபர எல்லா வியாதிகளை எல்லா நோய்களையும் ஆண்டு சிலுவையில முறித்திருக்கிறாரு. இனி உன் சரீரத்தில் வியாதி இருக்க வாய்ப்பே இல்லை. எல்லா வியாதியும் தேவன் மாற்றுகிறாரு. எல்லா நோய்களை ஆண்டவர் மாற்றுகிறாரு. உன் வருத்தத்தை யாவையும் ஆண்டவர் மாற்றுகிறாரு. உன் கவலைகளை தேவன் மாற்றுகிறாரு. ரேபோல் எதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, எதை பற்றி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, எதை பற்றி நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறீங்களோ, எல்லா காரியத்திலிருந்து ஆண்டவரை தேவன் உங்களை வெளியே கொண்டு வரும்படி அவர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நேற்றும் என்று மாறா தேவனா இருக்கிறாரு. நிச்சயமா அந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரு. பரிசுத்தப்படுவதை ஜெபித்துக் கொள்ளுங்கள், அறிமுகப்படுத்தி வைங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆண்டவர் எங்க ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்வார். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்ட பகுதியிலிருந்து வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்தப்படுற ஊழியம் நிச்சயமாகவே ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கார். இந்த ஊழியம் மூலமாக, இந்த மீடியா மூலம் உங்களையும் ஆசீர்வதித்திருக்கிறாரு. God bless you.